எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய 18 தொகுதிகளுக்கு எதிராக திமுக கூட்டணியில யார் யார் நிற்கிறாங்க, எந்தெந்த தொகுதிகள் நம்மளுக்கு பலமா மாறும் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேச விமல் வர்மன் வந்திருக்கேன். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு எந்த மாதிரியான புரிதல் களத்துல இருக்கணும், நம்ம எப்படியாப்பட்ட விஷயங்களை இந்த 18 தொகுதிகளிலும் செய்யணுன்ற விஷயத்தையும் இந்த காணொலிக்குள்ள டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு விமல் வர்மன் வந்திருக்கேன். குறிப்பா திமுக வன்னியர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைச்சிருக்கு. கடந்த 5 வருடங்கள்ல வன்னியர்களுடைய 10.5% இடஒதுக்கீடை தராம எவ்வளவு தூரம் வன்னியர்களை ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் ஏமாற்றி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, வன்னியர்களுடைய பல கோயில்கள் மேல பார்த்தீங்கன்னா திமுக கை வச்சிருக்கு. அதுல குறிப்பா மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில், அந்த கோயில் வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து இல்லாம போனதுக்கு மிக முக்கிய காரணம் திமுகவும் திமுகவுடைய அமைச்சராக இருந்த பொன்முடியும் அப்படின்றது ஒட்டுமொத்த வன்னியர்களும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, இந்த 18 தொகுதிகள் என்ன, அந்த 18 தொகுதிகளில் பாமகவுக்கு எதிராக யார் யார் நிற்கிறாங்கன்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அது எந்தெந்த தொகுதிகளில் நிற்கிறாங்கன்ற விஷயத்தையும் பேசிடுவோம். குறிப்பாக தேமுதிக 4 தொகுதிகள்லையும், காங்கிரஸ் 3 தொகுதிகள்லையும், விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதிகள்லையும், சிபிஐ 1 தொகுதியிலும், மீதி இருக்கிற 8 தொகுதிகளில் திமுகவே நேரடியாக பாமகவுக்கு எதிராக களம் காண்றாங்க. அது எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னா, தேமுதிக 4 தொகுதிகளில் நிற்கிறாங்க. 1 தர்மபுரி. தர்மபுரியில வன்னியருக்கு எதிராக நிற்க போற திமுகவுடைய கேண்டிடேட் யார் அப்படின்னா, இளங்கோவன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிரேமலதா அவர்களுடைய நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். அதாவது வன்னியர் சமூகத்துடைய பகுதியில நாயுடு கம்யூனிட்டியை தூக்கிட்டு தேமுதிக சார்பாக திமுக நிக்க வைக்க போகுது. அந்த இளங்கோவனும் மண்ணின் மைந்தர் கிடையாது, புரியுதுங்களா? ஆத்தூர் பக்கம் பண்ண அந்த ஆளு. ஸோ அந்த ஆளை தூக்கிட்டு தருமபுரியில் நிற்க போறாங்க. அதுவும் வன்னியர் பகுதிகளில் வன்னியர்கள் மெஜாரிட்டியா ஓட் பேங்கை வச்சிருக்கிற ஏரியாவில் நாயுடு கம்யூனிட்டியை சார்ந்த தேமுதிகவுடைய கேண்டிடேட். அடுத்ததான் விருதாச்சலம். விருதாச்சலத்துல வன்னியர் தான் மெஜாரிட்டி. அந்த விருதாச்சலத்துல யார் நிற்க போறது அப்படின்னா பிரேமலதா. எப்படி? பிரேமலதா நாயுடு தான் விருதாச்சலத்துல நிக்க போறாங்க. அந்த தொகுதியும் வாங்கி இருக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, வன்னியர்களுக்கு எதிராக பார்த்தா நாயுடு கம்யூனிட்டி தர்மபுரியிலையும் விருதாச்சலத்திலையும். அடுத்தது சேலம் மேற்கு. சேலம் மேற்குல பார்த்தா யார் நிக்க போறது அப்படின்னா, ஒரு வன்னியர். அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தவர் தான், மோகன்சாமி கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவரு தான் தேமுதிக சார்பாக சேலம் மேற்குல நிக்க போறாங்க. வன்னியர் கேண்டிடேட்டை மட்டும், ஒரே ஒரு கேண்டிடேட்டை, வன்னியர் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க தேமுதிக சேலம் மேற்குக்கு. அடுத்ததா போலூர் தொகுதியில நிக்கிறாங்க. போலூர்லயே நாயுடு கம்யூனிட்டி தான். அதாவது பாமகவுக்கு எதிராக நிக்கிற தேமுதிகவுடைய 4 தொகுதிகள்ல 3 தொகுதியில பார்த்தீங்கன்னா நாயுடு சொந்த ஜாதியோடைய கேண்டிடேட்ஸை போட்டு வச்சிருக்கிறாங்க பிரேமலதா அப்படின்றத வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இது 4 தொகுதிகள். அடுத்ததா விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதியில நிக்கிறாங்க. ஒன்னு காட்டுமன்னார் கோயில், அவங்க ஆல்ரெடி எம்எல்ஏ. திருப்போரூர், விடுதலை சிறுத்தை தான் ஆல்ரெடி எம்எல்ஏ. அந்த 2 தொகுதியும் வாங்கி மீண்டும் ஒரு முறை எம்எல்ஏ ஆகணும் அப்படின்ற கனவோட நிக்கிறாங்க. அதுல காட்டுமன்னார் கோயில் பார்த்தீங்கன்னா மேபி ஸ்லைட்லி எட்ஜ் தான். ஆனா திருப்போரூர் பார்த்தீங்கன்னா வன்னியர் பெல்ட். அதனாலதான் எஸ் பாலாஜி அப்படின்ற ஒருத்தரை வன்னியர் அப்படின்னு சொல்லி போன முறை நிக்க வச்சு வேறு 1800 வாக்குகள் வித்தியாசத்துல பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பா அமைஞ்சு போச்சு. அதை திருப்போரூர்ல இருக்கிற வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்றத தெளிவா இருந்துக்குங்க. இது 6 தொகுதிகள் போயிடுச்சு. அங்க 4, 6 போயிடுச்சுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 3 தொகுதியில நிக்குது. 1 பெண்ணாகரம். அதனால தான் ஜிகே புள்ள ஓடி ஓடி போய் காங்கிரஸ்ல சேர்ந்து இப்போ பெண்ணாகரத்துல சீட்டு கேட்டு பெண்ணாகரத்துல நிக்க போறாங்க. ஸோ வன்னியர் கேண்டிடேட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோளிங்கர்ல நிக்கிறாங்க. அது எந்த கேண்டிடேட்டுன்னு தெரியல, சோளிங்கர்ல நிக்கிறாங்க. அடுத்ததா மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எம்பியா இருக்கிற ஒருத்தர் வன்னியர் தான். பட் மயிலாடுதுறையில தற்பொழுது எம்எல்ஏ கேண்டிடேட்டா யார் நிற்பாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதனால பெண்ணாகரம், சோளிங்கர், மயிலாடுதுறை அப்படின்னு 3 தொகுதிகளில் காங்கிரஸ் பாமகவுக்கு எதிராக போட்டி போடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கையில அந்த 4, இது ஒரு 3, 7 தொகுதிகள் நமக்கு வாய்ப்பு மிக 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 அதிகம். ஸோ 7 எம்எல்ஏ ஆவதற்கான மிக அதிகம். அப்புறம் கீழ்வேலூர். கீழ்வேலூர் பார்த்தீங்கன்னா வடிவேல் ராமன் நிற்கிறாரு. அவருக்கு எதிராக சிபிஐ நிற்குது. சிபிஐ தான் போன முறை எம்எல்ஏ 16,000 சொச்சம் வாக்குகள்ல பார்த்தீங்கன்னா வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. ஆனா போன முறை கீழ்வேலூர்ல
பாமக போட்டியிடல. பார்ப்போம் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு சாதகமா அமையுது அப்படின்னு அந்த தொகுதி. அதே போல தேமுதிகோட 4, காங்கிரஸுடைய 3, அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகளை 1 அப்படின்னா கூட 8 தொகுதிகள் வந்து வந்துருச்சு. மீதி இருக்கிற 8 தொகுதிகள் வந்து யார் யார் வந்து நிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க. திமுகவுக்கு போயிருக்கிற தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் பெல்ட்டுகளில் வந்து பெரும்பகுதியாக வன்னியருக்கு எதிராக வன்னியரை தான் நிற்க வைப்பாங்க. அதில் குறிப்பாக வந்து செஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போடுறாங்க திமுக. அப்போ கண்டிப்பா வந்து வன்னியர் கேண்டிடேட்டா இருக்க வாய்ப்புகள் அதிகமா அப்படின்னு கேட்டா கிடையாது. மஸ்தான் வந்து விட போறது கிடையாது. ஸோ மஸ்தான் தான். அப்போ செஞ்சி வந்து வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சாதகம். அதே போல ஜெயங்கொண்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வன்னியர் விசஸ் வன்னியர் அப்படின்ற விஷயத்துல தான் நிக்க வச்சாங்க. அடுத்ததா பார்த்தா சேலம் வடக்குல வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் விசஸ் வன்னியர் அப்படின்னு தான் இருக்கும். ரிஷிவந்தியத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் விசஸ் வன்னியரா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்புறம் விக்கிரவாண்டியிலேயும் வன்னியர் விசஸ் வன்னியரா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உத்திரமேரூர்ல வன்னியர் விசஸ் வன்னியரா தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி அம்பத்தூர், பெரம்பூர், ஸோ இந்த தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஆல்ரெடி வன்னியர் சமூகம். ஸோ அதுக்கு எதிராக திமுக வன்னியர் நிற்க வைப்பாங்களா இல்லை வேற யாரும் நிற்க வைப்பாங்களான்னு தெரியாது. அடுத்ததான் பெரம்பூர். ஸோ திமுக கிட்ட போயிருக்கிற 8 தொகுதிகளில் வந்து நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கிற தொகுதிகள் அப்படின்னா சேலம் வடக்கு, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம், உத்திரமேரூர். ஸோ 5 தொகுதிகள் வந்து நமக்கு பலமான தொகுதிகள். அந்த தொகுதிகளில் நாம் இன்னும் பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு திமுக கிட்ட இருந்து அந்த 5 தொகுதிகளே வந்து நாம வாங்கணும். ரிஷிவந்தியும் கொஞ்சம் டஃப் தான். நம்ம கடந்த முறை வந்து இந்த தொகுதி விஷயத்திலே சொல்லப்படும் பொழுது அங்கே நிற்க போகிறது வன்னியர் தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் டஃப் தான். புரியுதுல? ஒருவேளை தேமுதிகக்கு கொடுத்துருந்தா வாய்ப்பு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருந்திருக்கும் ரிஷிவந்தியத்தில். ஸோ இந்த முறை வந்து என்ன நடக்குன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்படி 18 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 10 தொகுதிகள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கும், 8 தொகுதிகள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவோட வந்து நிற்குது திமுக. ஸோ மானமுள்ள வன்னியர்கள் நாம எந்தெந்த தொகுதிகளில் யார் யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. தேமுதிக வாங்கியிருக்கிற 4 தொகுதியில் 3 தொகுதி வந்து சொந்த ஜாதிக்கு வந்து பிரேமலதா கொடுத்து வச்சிருக்கிறாங்க, நாயுடு கம்யூனிட்டிக்கு. அதையும் மறந்துட வேண்டாம். ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கியிருக்கிற 10 தொகுதிகளில் வந்து 8 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஜாதிக்கு, மீதி இருக்கிற 2 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு சமூகம், அதாவது வன்னியர் ஒன்று, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சில பட்டியல் சமூகத்துக்கான ஒரு தொகுதியை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்படி அந்த 10ல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மீதி 8மே அவங்க தான் நிற்கிறாங்க. ஸோ இதையும் வந்து வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் வந்து சிபிஐ, அப்புறம் திமுக அப்படின்னு 18 தொகுதிகளில் வந்து நமக்கு எதிராக நிற்க போகிற ஆட்கள் இவங்க தான். என்னென்ன கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து தெரிஞ்சிடும். தேமுதிகவில் யார் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்த கட்டமாக வந்து இன்னும் மற்ற கட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பின்னாடி நம்ம இதை இன்னும் டீட்டெயிலாக வந்து பேசுவோம். முதல்ல இந்த புரிதல் வந்து வன்னியர்களுக்கு இருக்கணும். திமுகவை அழிக்கிற எண்ணத்தோடு மட்டும்தான் ஒவ்வொரு வன்னியர்களும் இருக்கணும். மீண்டும் மறந்துடாதீங்க, வன்னியர் சமூகத்துடைய 10.5% அழித்த திமுகக்கு எதிராகத்தான் வன்னியருடைய ஒவ்வொரு வாக்கும் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறையுடைய வாழ்வியலே வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க துடித்த, அழிச்சிருக்கிற திமுகவுக்கு நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னா வன்னியர் சமூகமே வந்து பார்த்தீங்கன்னா அழிவு பாதிக்கு போயிடுன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கணும் அப்படின்னு இந்த முறை ஒவ்வொரு வன்னியர்களையும் விமல்வர்மன் கேட்டுக்க விரும்புகிறேன். இது என்னுடைய கடமையாகவும் பார்க்குறேன். வன்னியர்களே தெளிவாக இருந்துக்குங்க, புரிதலோடு இருந்துக்குங்க. அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக திமுக நமக்கு தேவை கிடையாது. அந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரே பலம் பொருந்திய ஒரு சாதி அப்படின்னா வன்னியர்கள் மட்டும்தான். அந்த நினைவோடு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் செயல்படணும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். நாம கூட்டணி கட்சிகளுக்காக உழைக்கணும். கூட்டணி கட்சிகளும் நமக்காக இந்த 18 தொகுதிகளிலும் உழைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம மிகப்பெரியதாக வெற்றி வாய்ப்பை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தரமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.